பயங்கரமா அவர் செயல்படுறாரு. அவருக்கு அநேக போராட்டம். அதுதான் ஆண்டவர் அழகா 2 வார்த்தையில பேசினார். என் பாவம் மன்னிக்கப்படலன்னு உனக்கு வருத்தம் இருக்குது, நான் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருக்கேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களை குறித்து சொல்லுகிறார். உங்களுக்கு ஊழிய அழைப்பு ஒன்று இருக்கிறது. அந்த ஊழிய அழைப்புக்காக நீங்கள் காத்திருங்கள். இனி சபைகளுடைய காரியங்களை குறித்து நான் சொப்பனத்திலே உன்னோடு இடைபெறுவேன் என்று ஆண்டவர் பெஞ்சமின் பாத்தீங்கன்னா எப்பவுமே நான் பிரசங்கம் பண்ண, நீங்க எல்லாம் சொல்லி ஆகணும். நான் பிரசங்கம் பண்ணா அழுதுட்டே தான் இருப்பாப்புல. ஒரு சின்ன வார்த்தை வந்தாலும் அழுதையா இருக்கும். ஊழியத்தின் மேல, தேவ ராஜ்யத்தின் மேல அடிக்கடி நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், நீங்க தேவனுக்கான ஒரு குடும்பம். ரோஸ்லி எங்க இருக்க? நீங்க தேவனுக்கான ஒரு குடும்பம் அடிக்கடி சொல்லுவேன். ஆட்டோமேட்டிக் சொல்றேன். தெளிவா ஓகே. நீங்க அங்கே பஸ் ஓ நேத்து நீங்க தான் சொன்னீங்களா? பரிசுத்த ஆவியானவர் நீங்க தமிழா கன்னடமா? தமிழா பாஸ்டர் நமக்கு என்ன பாஸ்டர் நமக்கு எதுவும் பேச மாட்டேன். ஆண்டவர் இந்த மகளுக்காக ஜெபிக்கும் போது ஏசாயா 59வது அதிகாரத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். சத்துரு வெள்ளம் போல வருகிறான், இதற்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாய் நீங்கள் இன்னும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபியுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். நீ எஸ்தரை போல இன்னும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். நான் முன்மூலமாய் பலத்த காரியங்களை செய்வேன், இன்னும் என் சமூகத்திலே உட்கார் என்று ஆண்டவர் சொல்கிறார். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்கிறார், சிறு பிள்ளைகள் மத்தியிலே நான் உன்னை பயன்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அவங்க கடந்து வர பார்க்கணும். இவங்கள மாதிரி நான் சொல்றேன், எல்லாரும் டாப்பா சொல்லலாம். அவங்க ஆவிக்குரிய அந்தரங்கத்துல அதிகமா தேவனோட போராடுறோம். 2 பேர் உபவாசம் போடுவாங்க, 2 பேர் சேர்ந்து ஜெபிப்பாங்க. ரோஸ்லின் அடிக்கடி சொல்லுகிற காரியம், நாங்க எவ்வளவு ஜெபிக்கிறோமோ அவ்வளவு நாங்க தாக்கப்படுகிறோம். எவ்வளவு ஜெபிக்கிறோமோ அவ்வளவு அந்தகாரம் எங்களை நான் சொல்லுவேன், தொடர்ந்து போராடுங்க அப்படி கர்த்தர் அப்படியே வெளிக்கொண்டு வர. அப்படியே பாருங்க, ஊழிய அழைப்பு அப்படியே வைக்கிற. சர்ச்சில் சண்டே கிளாஸ் ஊழியம் செய்யறா, பாஸ்டருக்கு தெரியாது. ஆனா ஆவியான சொல்ற, நீ சிறு பிள்ளைகள் மத்தியில ஊழியம் செய்ய. கை தட்டி உங்களை பார்த்து சொல்ல, நான் சொன்ன பரிசுத்த ஆவியானவர் பிரதரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அநேக காரியங்களிலே அவசரப்படுகிறீர்கள், நீங்கள் அவசரப்பட வேண்டாம், என் சமூகத்திலே நீங்கள் நிதானமாய் இருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாய் சில சத்துருக்கள் எழும்பி போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் இப்படியான காரியங்களால் நடக்கும், நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி ஆவியானவர் சொல்றார். உங்களுக்கு புரியுதா? இது ரொம்ப காரியத்துல எச்சரிக்கையாய் இருக்குன்னு சொல்லி பரிசுத்த ஆவியான இவர் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றது, சத்துருக்கள் விரோதமா இருந்தாலும் நீ ரொம்ப ஞாபகமா இருக்கோ, இல்லன்னா பிரச்சனை மாட்டிக்கிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தவங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? அதாவது இனி வர நாட்கள், இப்ப இல்ல, இனிவு நாளுக்கு நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் காரியத்துல ரொம்ப ஏதாவது உங்களை மாட்டி போட்டு போயிடுவோம். அப்புறம் நீங்க அப்ப சபையில ஒருத்தருக்கு ஆலோசனை கத்தர் கொடுக்காருன்னா அந்த ஆலோசனை நீங்க ஒத்துக்கணும். அந்த ஆலோசனை தான் நீங்க தப்பித்துக் கொள்வீங்க. சரியா? இது உங்களுக்கு அட்வைஸ் ஆகி கொடுக்கிற காரியம், வேற ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆவியானவர் சொல்றத சொல்லு, கையில தட்டி ஆண்டு
ஆவியில நிறைய பழக்கம் உடைய அநேக காரியங்களுக்காக என் சமூகத்துல விண்ணப்பம் பண்றேன். ஐயா கௌரிக்கு அநேக காரியங்களுக்காக என் சமூகத்துல விண்ணப்பம் பண்றேன். சில பலவீனங்களுக்காக நீ ஜெபிக்கிற அப்படின்னு சொல்றேன். உங்களுக்கு சொல்றது புரிஞ்சுட்டா? அதாவது பலவீனங்களுக்காக ஜெபிக்கிற அநேக காரியத்தை முன்னேறல இன்னும் நீங்க ஆவிக்குரிய லெவல்ல கடந்து வரணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கிறீங்க. இன்னும் கடந்து வரும்போது கர்த்தர் உங்களுக்கு அதிகமாக இடைப்படுவார். Orira mashikala rashanda rabunio ribo rimo rikala rashikala rashanda rabunio shabo rimo rikala shikala rashanda rabunio rikala ramashava rabunikala rashanda shimo rikala rashanda rabunio riraba shikala shanda rabu rikala rashanda rabunio rimo rikala rashikala rashanda shikala rabu rikala rashanda rabunio rima rikala ramashiva rashanda rabu rikala rashanda Rikala Ramorima, Rikala Rashanda Rabudia, Ramorima, Rikala Rashikala Rashanda Rabudia. Yes, Jesus Ramorika, Rikala Rashanda, Rimo, Rikala Rashanda Rabudio, Rimo, Rikala Rashanda Rabudia. சொல்றாரு சில காரியங்களிலே சில நபர்களை குறித்து நீங்க யோசித்துட்டு இருக்கீங்க. சில நபர்களை குறித்து சில காரியங்களை யோசித்துட்டு இருக்கீங்க என்பதையும் ஆவியானவர் உங்களுக்கு விரோதமாய் காணப்படுற காரியங்களை கர்த்தர் கொடியேற்றுவார் என்றும் இன்னும் நீங்கள் என் சமூகத்திலே காத்திருக்கும் போது நிறைய காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்றார். சில ஆட்கள் அதாவது சில ஆட்களை பற்றி இவங்க கவலையோடு இருக்காங்க. அதை வந்து கர்த்தருடைய ஆவியானவர் வந்து சொல்றார். சரியா? மற்றவங்க கண்ணுல மூடிக்கலாம். மற்றவங்க கொஞ்சம் ஜெபத்துல இருந்து அதிகமா பேசினாதான் நம்ம டகடகன்னு சொல்லிட்டு போக முடியும். நான் வந்து அதை கணிச்சு ரொம்ப யோசித்து பார்க்கணும். நிறைய விஷயம் இருக்கு. ஓகே பரிசுத்தத்துக்கு விரோதமாய் அநேக காரியம் போராடுது. இன்னும் நீ பரிசுத்தமாயிரு. பரிசுத்தத்துக்கு விரோதமா அநேக தடைகள் வருது. நீ கேர்ஃபுல்லா இருக்க. இவங்களுடைய உறவினர் ஒரு நபருக்கு சொல்லி முடிகிற ஒரு நபருக்கு வந்து சில பலவீனங்கள் வரப்போகுது. கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி பண்ணா சொல்லலாம். அப்படி ஏதோ ஒரு நபருக்கு வந்து பலவீனங்கள் வரப்போகுது என்று சொல்லியும் அதற்காக நீ செவி என்பதையும் ஆவியானவர் சொல்றார். அப்போ வந்து அவங்களுடைய பலவீனங்களுக்காக உங்களை செவிக்க சொல்றார். அப்போ நம்ம இந்த நேரத்துல வந்து அந்த ஸ்பிரிட் வந்து உங்களோடு இடைப்பட்டு ஜெபிக்கிறீங்களா? அந்த பலவீனத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஓகே, அப்போ நாங்க இன்னும் நல்லா ஜெபம் பண்ணும்போது அந்த பலவீனம் வராது அவங்களுக்கு. ஓகே. Limena bala rodro yubili kana dala barakas na manokam na kini ni barak sa rubo limena kakapaka. Likar manana no li namat ke zimri kilo loro kabis me thodorwa kani me yubili kana dala rak mana livi ni na barakas sa mane okum kani na mana kani mana kara wa kani smogna kani no rawani ஆரம்பத்திலே உள்ள அன்பை விட்டு விட்டாய். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ இன்னும் ஆண்டவர் சமூகத்திலே செயல்படும் போது நான் உன் வாழ்க்கையில் அநேக காரியங்களை நான் உனக்கு மாற்றி தருவேன் என்று ஆவியானவர் சொல்கிறார். நீ அநேக நேரங்களிலே கலங்கி கொண்டிருக்கிறாய் என்பதை ஆவியானவர் என்ன சொல்றீங்க? ஓகே, எல்லாம் கையில தட்டாங்க. Rishandala rabosia maudini koli turavatia rishalutra samoya odi vidautra basagali ko tindana lavoa haya damtini haya thosidal rabasette vihamdana navola radasya hare நீ ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம்? கடைசி நான் சொல்றேன். ஓகே.
வேற பெண்கள் சைடுல சொல்லலாம் தெய்வாலா வேற Sudabara diantara bana bori kavala shakkara do diantara balimi kadagara tudiya santara haturiya kadagala mekhanadulu bori kavali shakkavasi nikri kudagara tudiya sambara balala இயேசுவின் நாமத்தில் உங்க எத்தனை வருஷம் ஆகுது நீங்க ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் உங்களுக்கு சிறுவர்கள் மத்தியில கர்த்தர் ஒரு ஊழியத்தை வச்சிருக்கார் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியில வச்சிருக்கிறார் இன்னும் அதுக்காண்டி ஜோம் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆகி very 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 karavara karavara mai karavara இன்னும் அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பார் இன்னும் அநேகருக்காக நீ ஜெபம் பண்ணு நான் மூலமாய் ஆசீர்வதிக்கிற வாசலாய் உன்னை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் உன்னுடைய பழைய காரியங்களை குறித்து நீ நினைவாய் இருக்கிறாய் இவற்றை குறித்து நீ அநேக நேரம் யோசித்துக் கொண்டிருக்கிறாய் நீ ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது இந்த நிலைமைகள் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்னமா சொல்றீங்க கர்த்தர் பாஸ்டர் ஓகே அர்த்தம் பெஸ்ட் Ribala bari kaladi ni bori shagada na bala ri kaladi ni bori baladi ni bori shagadi ni bala la bala bala ba ri kato bi kaladi ni bori se kele de de ni la bala ba ro kaladi ni bori se kato bi kalada உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற சத்துரு சீக்கிரத்திலே கீழே விழுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்கிறது என்பதையும் ஆதியாகமம் ஒரு பலவீனம் இருக்குது என்பதையும் சத்துருக்கள் விரோதமாக இருக்கிறதையும் இன்னும் ஜெபம் அந்த சத்துருக்கள் கீழே விழுவாங்கன்னு சொல்வதையும் ஆண்டவர் நம்ம டக்குன்னு சொல்லி நிப்பாட்டிடுறோம் ரொம்ப அது கட்ட முடியாது சரியா அதுக்காண்டி சொல்லலாம் Rikkaradara bashandariya karadara gudadara baladara ashandara ho rikkaradara ho rimadari gadadara galava sudadara gadadari madadara gadadara பரிசுத்த ஆவியானவர் சொல்ல சிஸ்டர் how many years ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷங்கள் ஆகுது 10 வருஷம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னுக்கூட்டி இவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு காரியத்தை குறித்து ஒரு கலக்கத்தோடு இருக்காங்க 3 வருஷத்துக்கு முன்னே இவங்களுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு ஆவியானவர் சொல்றார் அதாவது கட்டு சம்பந்தமா ஒரு காரியம் நடந்திருக்குது என்பதை ஆவியானவர் சொல்றார் ஒரு பிளாக் மேட்ச் 3 years back about 3 வருஷத்துக்கு முன்னுக்கூட்டி ஒரு சரத்துல ஒரு இவங்களுக்கு விரோதமான ஒரு கட்டு இருப்பதை ஆவியானவர் சொல்றார் என்ன சொல்றீங்க கரெக்ட் தானே ஓகே கரெக்டா Rava kasandari rava rachagara rava sideri rava sandari rava rikala rava rachagara rava பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு நீங்க நிறைய காரியத்துல ஏமாத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க நிறைய காரியத்துல எச்சரிக்கையா இருங்க இல்லைன்னா நீங்க ஏமாந்தி கண்ணீர் விடுற சூழ்நிலை வரும்னு ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு சொல்றது பாயிண்ட் புரியுதா யாரையுமே நீங்க நம்பாதீங்க நம்பினா பிரச்சனை மாட்டிக்கிறீங்க ஆவியானவர் சொல்றாரு அடுத்த Nyandala ribala rukunyangala marakara nyandala shakara bakum nyandala riya hat marakara nyandala shakara korya rishana yidini hatala rukunyangala baraba ribala rikala satara nyandala akkaru nyandala ba ribala rikala நீங்க இரவு நேரத்துல ஒரு காரியத்துக்காக ரொம்ப ஆண்டவர் சமூகத்தை ஜெபிக்கிறீங்க அந்த காரியத்துக்கு நான் சீக்கிரத்துல உனக்கு நான் பதில் செய்வேன் நீ அதனால சில நேரத்துல சோர்ந்து போயிருக்கிற ஆனா நீ சோர்ந்து போகாதேன்னு சொல்லி ஆவியானவர் என்னப்பா கேளுங்க கரெக்டா கையில தட்டி ஆண்டவரை நீங்க சொன்னாதான் நமக்கு அடுத்தது பண்ண முடியும் Rikara basandara la bari bali 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 barra 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 bali kala barra sandara la barra ஆவியானவர் சொல்லுகிறார் உன்னுடைய பிரயாணத்திலே நீ எச்சரிக்கையாக மகளே இல்லையெனில் பிரயாணத்திலே சில சிக்கல்கள் வரும் என்பதை ஆவியானவர் சொல்லுது அப்படின்னா நீங்க நடக்கும் போதோ போகும்போதோ டிராவல் பண்ணும்போதோ ரொம்ப கவனமா இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார் இதெல்லாம் கர்த்தர் முன்னறிவிக்கிற காரியம்
இல்லாம நீங்க தான் போனீங்கன்னா என்ன ஆயிடும்? உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். கர்த்தர் சொல்லுங்க. கையில தட்டி ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சபையை குறித்து இந்த மகளோடு பேசுறார். சொல்கிறார், இந்த சபையானது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே இந்த அநேக காரியங்களை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இரண்டாவதாக கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். இந்த சபையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். Liberada na shada la bariki di mirudu de la rai lobo rei di na shada la baraka de la borbo rida la baraka na bala bari di mirudu rida la borbo rida பரிசுத்த ஆவியானவர் மேலும் இந்த சபையை பார்த்து உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி, அது கிழக்க மேற்க வடக்க தெற்க எனக்கு தெரியல, ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி ஒரு கைவிடப்பட்ட சபை உனக்கு வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். கன்ஃபார்மா ஏதாவது தரிசனம் சொப்பன நான் வந்திருக்கேன் புரியல. ஆக்சுவலி அப்படி இல்ல, ஒரு கைவிடப்பட்ட சபையை கர்த்தர் கொண்டு வர அந்த சபை வந்து கையில கிடைக்குது. அதாவது ஒருத்தர் சபை நடத்தி விட்டுருவாங்க, அந்த சபையை வந்து உங்களோடு இணையுது, உங்களுடைய பிரான்ஸ் சபை இணையுது. அப்போ இது வந்து ஹோலி ஸ்பிரிட்டோடைய டைப், ஹோலி ஸ்பிரிட்டோடைய டைப். அப்ப டைப்ல வரும்போது கரெக்ட் ஆயிட்டா வந்துட்டே இருக்கும். ஓகேயா? ரைட், ஓகே. ஒரே ஒரு நிமிஷம். Shadala bani giri dulure dele bani balo brabo ridala ba shadala garada na balo brabo ridala barada na garada na balo brabo ridala ba shadala garada na balo brabo ridala barada na rada na giri dela brabo brabo. ஆண்டவர் இந்த சபையை குறித்து மறுபடியும் பேசுகிறார். போதகருடைய பிரயாணத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள வேண்டும், அவருடைய பிரயாணத்துக்காக பாதுகாப்புக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் ஆவியானவர் சொல்கிறார். இரண்டாவதாக ஆவியானவர் சொல்றார், இரவு சபைகளை நடத்துங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்றார், இந்த சபைக்கு ஆன்லைன் பிரேயர் முக்கியம், உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆன்லைன் பிரேயர் முக்கியம். எங்க லைஃப் இருந்தாலும் சரி, ஒரு கால் எடுத்தாலும் சரி, கர்த்தர் சொல்றதை செய்யுங்க, உங்களுக்கு growth ஆகும். ஓகே, தேங்க்ஸ். ஆயிஷா கப்போ வியாக்கன கோடி கந்தே வியாக்கனி பிரசன்னத்திலே இருங்க. எல்லாரும் தேவ பிரசன்னத்திலே இருங்க. விமோரிதா நிகரபல ஷகபல தனி மோரிதா நிகல கரபல வஷபல பரபா விமோரகல தர கரபல வஷபல மலதர கரகரபா விகோமலிதா நிமரிதா நிகரபல வஷபல கரபல பரபல பரபா புரிகோபல ரகபல பரபா பபா விமரிகல தர மரிகோரி கரகல. இந்த சபைக்கு அநேக வாலிப பிள்ளைகள், அநேக வாலிபர்கள் வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த வாலிபர்கள் அப்படி சொல்லி முடிக்கும் போது எனக்கு ஒரு தரிசனத்துல கர்த்தர் ஒரு காரியம் கேட்கார். ஒரு மஞ்சள் கலர் அடிச்ச ஒரு வேன், அது ஒரு இன்ஸ்டிடியூட் சம்பந்தமான வேன், நர்சிங் காலேஜா இருக்கலாம், ஆர்ட்ஸ் காலேஜா இருக்கலாம், ஏதாவது ஒரு காலேஜா இருக்கலாம். அந்த காலேஜோட பெர்மிஷனோட இந்த சபைக்கு ஆராதனை அந்த வர்ற ஆராதனை ஜனங்கள் வெவ்வேறு மொழி பேசுற பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த ஆலயத்தை உட்கார. அதை நான் பார்க்க அதை பேசும்போது ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த காரியத்தை கூட கர்த்தர் இந்த சபையில இன்வெஸ்ட் செய்கிறார். இது ஒரு மல்டி சபை ஆகும். கர்த்தர் வந்து தமிழ் மட்டும் இல்லை, இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய சூழ்நிலை கட்டால் உருவாகுதல் ஆவியானவர் எளிதாரை சொல்லி முடிச்சு மற்றவங்க என்னுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் இல்லையே,
என்று சொல்லி என் சமூகத்தில் நீ அழுது கொண்டிருக்கிறாய். தானியேலை போல என் தானியத்தில் தடையா இருக்கிறதோ என்று சொல்லி நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இன்னும் என் சமூகத்தில் செல்லும்படி நான் உனக்கு உதவி செய்வேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். Sister, ನೋಡಿ, I talk word of knowledge. ஒரு word of knowledge topic. What you study? Sir? இவங்க எத்தனை கிலோமீட்டர் தாண்டி வராங்க? ஆண்டவர் இவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மனிதனுடைய சகாயம் கிடைக்குதே ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, ஆண்டவர் சில நேரம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அதே மறுபடியும் சொல்ல சந்ததிக்காரங்க. இப்ப பாஸ் சொன்னாரு, நிறைய வாலிபர்கள் பஸ்ல வந்து இறங்குறாங்க. இத சில வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டமாக்கு ஆண்டவர் தத்துரூபமா காட்டியிருக்காரு. சில வருஷத்துக்கு முன்னாடி தத்துரூபமா காட்டி எழுதி வச்சிருக்காங்க. அவங்க பாக்குற தரிசனத்தை நீ நம்புற அப்படி. அதே போல பிரின்சியுடைய பல கேள்வி அவ கடந்து போகிற எல்லா பாதையும் தோல்வி தோல்வி, ஏன் முன்னேற்றம் இல்ல, இந்த சூழ்நிலைக்கு என்ன அப்படின்றதுக்கு ஆண்டவர் ஒரு தெளிவு. அப்படிதான பிரின்சி? 100க்கு 100 ஆண்டவர் நீங்க பேசியிருக்கிறார். ஆமா, கர்த்தர் எனக்காக யாவத்தையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தை வந்து உங்களுக்கு பிடிக்குமான்னு கேளுங்க. கர்த்தர் எனக்காக யாவத்தையும் செய்து முடிப்பார் வார்த்தை உண்மையானால் அப்படி ஒரு தரிசனத்துல ஒரு வேலை நான் பார்க்கிறேன். கர்த்தர் வந்து இவங்களை ஒரு முதலாளியா ஒரு இடத்துல மாத்தி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறார்.